ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய பணிவிடை செய்யும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், ஆமென், நம்மளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த சத்தமானது நம்முடைய காதுகளில் தொனித்தாலும் நாம் போய் என்ன செய்வோம்னா மற்றொரு இடத்துல போய் ஆலோசனை கேட்போம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்போதுமா நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும். அந்த சித்தத்தின்படியாக செய்ய ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார்னா கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் இல்லை. ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்டுவிட்டு கடைசியாக தான் இது கர்த்தர் தான் எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி, அருமையான சகோதர சகோதரிகளே, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை செய்ய அந்த விருப்பத்திற்கு உங்கள் மனசில் இடம் கொடுங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா அதில் பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கு